Glory to God in the highest, and to men of good will peace. விண்ணிலே இறைவனுக்கு மகிமை, மண்ணிலே நல்ல மனதுள்ளோருக்கு அமைதி சமாதானம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நேற்று இரவு திருப்பலியிலே கொடுக்கப்பட்ட மறையுரை ரொம்ப ஒரு ஓவர் டோஸ் மற்றும் ஆழ்ந்த கருத்துக்கள். ஏனென்றால் என்னுடைய மறையுரைகள் எல்லாம் சேர்த்து வைக்கப்படுகின்றன யூடியூபில். கடந்த 10 வருடங்கள் கொடுக்கப்பட்ட மறையுரைகள் அருளோசை என்ற வெப்சைட்டில் இருக்கிறது. ஆகவே ஏறக்குறைய அதே மறைவுரை 3 மாதத்துக்கு ஒரு திருப்தியாக வரும். இன்று நான் இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு புதிய மறைவுரை கொடுக்க வேண்டும், நன்கு தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆழ்ந்த கருத்துடன் கொடுத்தேன். கதை இல்லை, அனுபவ பகிர்வு சம்பவங்கள் இல்லை, ஆழ்ந்த கருத்துக்களை கொடுத்தேன். அது ஜீரணிக்கிறதுக்கு நேரமாகும். எனவே அந்த மறைவுரை விடுத்து இப்பொழுது வழக்கம் போல யதார்த்தமான ஒரு மறையுரை மக்களுக்கு மனதில் இதமாக பதமாக வைத்துக் கொள்வதற்கு 50 வருடத்துக்கு மேலே இருக்கும். நெய்வேலியில் பங்கு தந்தை வெரினோ சுவாமிகள், ஒரு MEP ஃபாதர், வெள்ளக்கார சாமியார், பிரான்ஸ் சாமியார், 50-60 வருஷம் கூட இருக்கும். கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம பிள்ளைங்க ஜோடிச்சிருக்கிற மாதிரி ஒரு குடில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஜோடிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார்னா, பக்கத்து சாலை முழுவதும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். அதுவும் எப்படி, சும்மா பொம்மை மேலாம் வைக்கிறது இல்லை, அந்த இயற்கை சூழலுடன். இப்போ நசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு போனாங்க அப்படின்னு நற்செய்தியில் படித்தோம். அப்போ நசரேத் எங்கே இருக்குது, பெத்லஹேம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிகிற மாதிரி அந்த பாலஸ்தீனா நாட்டை முழுவதும் அந்த பக்கத்து சாலையில் அவர் உருவாக்கி வைத்திருந்தார். ஆங்காங்கு இந்த பொம்மைகள், மனிதர்கள் நடப்பதாக, மாடுகள் இருப்பதாக, ஒட்டகங்கள் போகிற மாதிரி. கடைசியில் பெத்லஹேம் இருந்தது. இரவு பூசை, மக்கள் ஜாம் ஜாம்னு வர்றாங்க. அவரும் உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தார். வந்து ஆண்டவர்களோடு இருப்பாங்க, இந்த முதல் வார்த்தை உங்களோடு இருப்பாராக. பதில் ஒன்று அவ்வளோ காணா, பாட்டு காசு பிள்ளைங்க மட்டும்தான் சத்தம் வச்சுது. அவர் மிக மிக ஒரு ஞானி, ஒரு தீர்க்கதரிசி. அந்த காலத்திலேயே 60 வருஷத்துக்கு முன்னாடியே வத்திக்கான் சங்கம் ஒன்றும் ஆரம்பிக்கல. அப்போ மக்களை பார்த்து பூசை வைப்பார். எப்படி எல்லாம் கொஞ்சம் மண்டையை யூஸ் பண்ணுறது தான். இந்த இப்போ இங்கே இருக்குது இந்த சிலுவையை பார்த்தீங்களா? இந்த சிலுவையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருவை பார்த்து இருக்க வேண்டும். அந்த பீடத்தில் வச்சிருந்தா, இங்கே வைக்கிற அந்த பீடத்தில் வைக்கிற சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருவை பார்த்து இருக்க வேண்டும். நீங்கள் அந்த சிலுவையை பார்த்து ஜெபிப்பீங்க. இதுதான் லிட்டர்ஜி ரூல்ஸ். ஏன் அதை இப்படி வைக்கக்கூடாதா? இப்படி திருப்பினாலும் இயேசு. நீங்களும் பாருங்க, நானும் பாருங்க, தப்பு ஒன்றும் இல்லையே. ஆக இதை தான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே பார்த்து இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறேன், நீங்களும் பாருங்க, தப்பு ஒன்றும் இல்லையே. 2 பக்கமும் கிறிஸ்து இருக்கிறதுனால. இந்த சிலுவையை நெல்லித்தோப்புலேருந்தே வச்சேன். நம்ம பேராயர் மைக்கேல் அகஸ்டினுக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் உடனே திருத்துவார், அந்த நேரத்தில் திருத்துவார். நெல்லித்தோப்பில் விழா திருப்பலி அப்படியே தூவம் போட்டுக்கிட்டே வந்தார். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் என்னது, இயேசு இந்த பக்கம் திரும்பி இருக்கிறார், அந்த பக்கம்லாம் திரும்பிக்கணும் அப்படின்னு தூபத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு படி ஏறி அப்படி திருப்பினார். அங்கேயும் இயேசு. என்னடா அதுன்னு அவருக்கு ஷாக்காக போச்சு. அந்த மாதிரி ஒரு சிலருடைய குணாதிசயங்கள். இப்போ நம்ம வெரினோ சாமியார் கதைக்கு வருவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொன்னார். அந்த கிராமத்து மக்கள் பக்கத்தில் கூரைப்பேட்டையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பாட்டிங்க என்ன போய் அங்கே இருக்கக்கூடிய சுருவத்தெல்லாம் தொட்டு தொட்டு முத்தம் கொடுத்து, ஒட்டகத்துக்கு முத்தம், கழுதைக்கு முத்தம், எல்லாத்துக்கும் முத்தம். இவருக்கு பொறுக்கலை. இந்த வெள்ளக்கார சாமியாருங்கெல்லாம் ஒரு கத்துவாங்க. எப்படி தெரியுமா? உபதேசியார்
எல்லாவற்றையும் கொண்டு போய் வெளியில் போடு. சாமி கிறிஸ்துமஸ்க்கு ஜோடிச்சது, நான் சொல்கிறேன் செய், எல்லாவற்றையும் கொண்டு போய் குப்பையில் போடு. அவ்வளோதான். வெள்ளக்கார சாமியாருக்கு சொன்னது தான் நடந்து ஆகணும், அடுத்த கட்டம் நடக்கணும், ஒன்றும் அடுத்த பேச்சு கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வெளியில் போடணும். ஏன், எதுக்கு அவர் கோவப்பட்டார்? எது முக்கியம் என்பது தெரியாமல் திருப்பலி நடக்கிறது, திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும், அங்கே போய் ஒட்டகத்துக்கு இதையும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறதா? 60 வருஷத்துக்கு முன்னாடி மக்களை பார்த்து திருப்பலி வைப்பேன்னு சொன்னாலே எப்படி தெரியுமா வைப்பாரு? அந்த காலத்தில் இந்த பீடத்தை பார்த்து தான் வைக்கணும். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? பீடத்தை முன்னாடியே வச்சுட்டார். நற்கருணை பெட்டி, பீடம், அந்த பக்கம் பீடம், அதுக்கு மேலே உயரமான ஒரு பெஞ்சை போட்டுட்டு அவர் இங்கேருந்து பீடத்தை பார்த்து பூசை வைப்பார். மக்கள் பார்ப்பாங்க நேரா. வண்டர்ஃபுல் மேன், தீர்க்கதரிசி. அப்புறம் தான் இந்த மாதிரி வத்திக்கான் சங்கம் மக்களை பார்த்து வைக்க வேண்டியது வந்தது. வெள்ளக்கார சாமியார் பாட்டு எப்படி தெரியுமா கட்டினாரு? கர்நாடிக் மியூசிக்ல, ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. அவர் கட்டின பாட்டு. 60 வருஷம் வெள்ளக்கார சாமியார் கர்நாடிக் மியூசிக்ல. ஆக அவருக்கு இருந்த ஞானத்திலே மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும்? உண்மையான பக்தி, உண்மையான விசுவாசம், இவைகள் அல்ல, அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அப்படி குடில் ஜோடிக்கப்பட்டது. நீ அதை போய் சாமி என்று போய் கும்பிட்டு இருந்தீங்கன்னா, குதிரையையும் கழுதையும் அங்க இருக்கக்கூடிய பொம்மையும் ஆடு மாடுகள், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரிய வேண்டாமா என்பதுதான் அவருடைய வலியுறுத்தல். அதே தான் இன்றைக்கும் 60 வருஷம் ஆச்சு, இங்கே பூசை நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே நேராக ஏதாவது ஒரு அம்மணி இப்படி வரும், மாதாவை போய் தொட்டு கும்பிட. நேற்று அப்படி தான் நடந்துச்சு. நான் இனிமேல் விடுற மாதிரி இல்லை. ஒரு அம்மணி அப்படியே வந்தாங்க, நன்மை கொடுக்க போகிற சமயத்தில் அப்படி போய் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தரை பார்த்து, இங்கே வா, அந்த அம்மணி இந்துவாக இருந்தால் இனிமேல் வராதிங்க, பக்கத்தில் போங்கன்னு தன்மையாக சொல்லு. கிறிஸ்தவங்களாக இருந்தான்னு சொல்லு, அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும், துடைக்கணும், அங்கேயும் சுத்தம் பண்ணணும் சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா போய் பயந்து அங்கே போய் உட்காந்துருச்சு. முடிஞ்ச பிறகு சொன்னேன், இங்கே மாதா வைத்திருப்பது நம்முடைய வணக்கத்துக்கு ரச்சனை. திருப்பலியின் பொழுதோ ஆராதனையின் பொழுதோ இங்கே ஆண்டவர் முக்கியத்துவம் பெறப்பட வேண்டும், மற்றவைகள் அல்ல. இப்பயாவது தெரிஞ்சுக்கோமா? இந்த ஒரு அம்மா நேராக போகிறாங்க பாருங்க, பார்த்தீங்களா? நேராக போவாங்க. 1 2 3. இங்கே இருப்பது யார் தெரியாது அவங்களுக்கு, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். முக்காடு தான் போட்டு போகிறாங்க, பக்தியான மக்கள் தான், நிச்சயமாக இல்லை ஒன்றும் சொல்லலை. இதே அவங்க பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கு போகணும், இப்போ கோர்ட்டில் போய் ஒரு சாட்சி சொல்லிட்டு இறங்கி வரட்டுமே, அந்த பக்கம் போய் கையெழுத்து போடணும். என்ன சாட்சி சொல்லணும்? நான் தான் சாட்சி சொன்னேன். நான் ஒரு தடவை போயிருந்தேன், ஒரு ஞானஸ்தான சர்டிஃபிகேட் கொடுத்தது நீங்கள் தானா? ஆமாம். அவ்வளோதான், சாட்சி முடிஞ்சிச்சு, போய் கையெழுத்து போடணும். இறங்கி அப்படி போகிறேன் நான். நோ 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 நோ, இப்படி போகக்கூடாது, அப்படியே சுற்றிக்கிட்டு பின்பக்கமாக போகணும். ஏன்? ஜட்ஜுக்கு முன்னாடி நோ கிராசிங். ஆட ஒரு மனிதர் நீதிபதியாக இருக்கிறார், அவருக்கு முன்னாடி இப்படி குறுக்க போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் முன்னால், வல்லமையானவர் முன்னால் சப்ஜாடா அப்படி போ, அப்படி வா, சத்தம் போட்டு கோயில்ல எவ்வளவு தூரம் இருக்கிறார். என்ன விசுவாசம்? பாண்டிச்சேரியில் இப்ப நடக்குது, கோர்ட்ல இப்போது இட் இஸ் நடவடிக்கை இப்பொழுது. ஆனால் இன்று நாம் நம்முடைய பக்தி முயற்சிகள், இது சாதாரண பிரசன்னம், அங்கே எக்ஸ்ட்ராடினரி பிரசன்ஸ். The Eucharistic Lord is exposed. அப்ப இன்னும் மரியாதை இருக்க வேண்டுமே. இதெல்லாம் எப்பொழுது தெரிந்து கொள்வது? நற்செய்தி படிக்கப்பட்டது. நற்செய்தியில் இந்த ஊரெல்லாம் பார்த்தோம். அவங்க ஊர் நசரேத்தூர். நசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு கழுதை மேல பயணம். எதற்காக? அரசன் சொன்ன அந்த கட்டளை, எல்லா மக்களும் கணக்கெடுப்புக்காக தங்கள் சொந்த ஊர் போக வேண்டும். சூசேப்புரம் மாதாவும் பெத்லகேம் சொந்த ஊர்,
பெத்லகேமுக்கு போகணும். நிறை மாத கர்ப்பிணி. சாக்க போக சொன்னாரா சூசையப்பர்? அட போப்பா, இதெல்லாம் முடியாதுப்பா, என் மனைவி நிறை மாத கர்ப்பிணி, அவளை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் 60 கிலோமீட்டர் போகிறதா, பார்ப்போம் பிறகு பார்ப்போம் அப்படின்னா மன்னன் என்ன கழுத்தை வெட்டிடுவானா? ஏதாவது பேசினாரா நம்ம பேசுகிற மாதிரி? இல்லை, அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். பயணம் சுலபமா? நம்ம போல பயணம் அந்த காலத்தில் ஆபத்தானது, களைப்பை தரக்கூடியது. அந்த ரோடெல்லாம் கிடையாது, பயங்கர வெயில், இரவு பயங்கர குளிர், எல்லாம் மேற்கொண்டார்கள் அரசனுடைய கட்டளையை கடைபிடிக்க. இங்கே வந்தா அதை விட மோசம், இடம் கிடைக்கல, சொந்தக்காரங்களும் இல்லை, ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சொந்த பந்தமெல்லாம் இல்லை, எல்லாம் எங்கே போச்சோ தெரியல. என்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு மலேசியாவிலேருந்து, அவங்க சொந்த ஊர் அரியாங்குப்போம். ஃபாதர், எங்கள் சொந்த ஊர் இது, நாங்கள் இங்கே வாழ்ந்தோம், அந்த பக்கம் இந்த கப்புச்சின் தெரு பக்கம்தான் எங்கள் வீடு இருந்தது, இப்போ அது இருக்குதா இல்லையா தெரியல, அதை ஒன்றும் நாங்கள் திருப்பி வாங்கியிருந்தால, யாராவது ஆண்டுட்டு போட்டோம், அதெல்லாம் விட்டாச்சு, தலைமுறையெல்லாம் போயிடுச்சு, அதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த இடமாச்சு, என்ன எதாவது கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால், சரி அங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, என் கூட படித்தவரே அங்கே இருக்கிறாரு, ஒரு ஃப்ரான்ஸ்காரர், ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஆமாம் ஃபாதர் உண்டு, பக்கத்தில் தான், அவங்களுக்கு எல்லாம் அப்படி தலைமுறையாக வாரி போய் எப்படி போயிடுச்சுன்னு சில கதையெல்லாம் சொன்னார். அவங்களுக்கு சொன்னேன், சரி ஃபாதர் போய் பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி சூசையப்பருக்கு எல்லாம் போயிருக்கும், அவருடைய சொத்து பத்து வீடுகளெல்லாம் போயிருக்கும், சும்மா அரசனுடைய கட்டளை சொந்த ஊருக்கு போகணுன்னு வந்தாங்க, இடமில்லை, சத்திரத்திலும் இடமில்லை, சத்திரத்தில் வந்து தங்கினாங்க, இல்லை இடம் இல்லை. அப்போ பாருங்கள், மாட்டு தொழுவத்தில் தான் கொஞ்சம் இடம் ஒதுங்குவதற்கு, அதுவும் எப்படிப்பட்ட நேரம், குழந்தை பிறக்கின்ற நேரம், நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார், எத்தனை சிரமங்கள் மத்தியில், ஏன் அவைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற நீதியானவர் நேர்மையானவர் செயல்படுத்தினார். நாம் கொஞ்சம் கஷ்டனாலும் நொந்துகிறோமே, கொஞ்சம் ஏதாவது என்றால் நமக்கு அது உகந்ததாக தெரியவில்லையே. பிறகு பாருங்கள், அந்த நடவடிக்கைகள் நடந்தவைகள் எல்லாம் மிக மிக ஆழமான கருத்துள்ளவைகள். தலைப்பேரான மகவை ஈன்று தீவன தொட்டியில் கிடத்தினாள். தலைப்பேரான மகனை ஈன்று தீவன தொட்டியில் கிடத்தினாள். பெத்லகேம் என்ற ஊருக்கு பெயரே ரொட்டியின் வீடு. அந்த ஊருக்கு பேர் பெத்லகேம்னா ரொட்டியின் வீடு. அந்த ஊர்ல பிறக்கிறார். பிறந்த பாலனை தேவத்தாய் அந்த ஆடு மாடுகள் தின்கின்ற அந்த வைக்கோல் சிதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க, மூங்கில் பிளாச்சிலையோ இல்லை கழியிலையோ வைக்கல் சிதறாமல் இருக்கிறதுக்காக. அதில் கொண்டு போய் குழந்தைய போடுகிறார். ஒன்று, அவர்களுக்கு கதகதப்பான இடமில்லை, துணி இல்லை, அது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, பிறக்கும் இந்த குழந்தைதான் மக்களுக்கு உணவாக போகிறார். ரொட்டியின் வீடு என்ற இடத்தில் பிறந்தவர் தீவன தொட்டியில் கிடத்ததனுடைய அர்த்தம் இவர்தான் மக்களுக்கு உணவாக போகிறார். அதானே நற்கருணை. இவ்வளவு ஆழம் நிறைந்தது நம்முடைய வேதமும் சரி, வேத வரிகளும் சரி. இதை எவ்வளவு தூரம் நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம், அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்ற மரியாதை, அதற்கு ஏற்ற முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அடுத்து வானதூதர்கள் பாடுகின்றார்கள், விண்ணிலே இறைவனுக்கு மகிமை, மண்ணிலே நல்ல மனதோருக்கு அமைதி சமாதானம். நல்ல மனதுள்ளோருக்கு அமைதி சமாதானம். பேய்களுடைய தலைவன் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியல. பேய்களினுடைய தலைவன் லூசிஃபர். லூசிஃபர் லுக்ஸ் என்றால் லைட், அதை தாங்குபவராகத்தான் அவருக்கு பெயர். எப்பொழுது? அவர் வானதூதராக இருக்கும் பொழுது, ஒளியை தாங்குகின்ற இருக்கின்ற சமணசு. ஆனால்
இந்த இறைமைந்தன் மனிதனாக பிறக்கப் போகிறார் என்ற கடவுளின் மீட்பு திட்டத்தை கேட்டவுடன், அறிந்தவுடன் உடனே அவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு மனுஷனா பிறக்க போறாராம், அவரை போய் நாங்க வணங்கணுமா? நாங்க கடவுளைத்தான் வணங்குவோமே தவிர மனிதர்களை அல்ல. அந்த எண்ணத்தினால்தான் அவர்கள் சபிக்கப்பட்டு பசாசுக்களாக மாறினர். லூசிஃபர், இன்று உனக்கு சமாதானம் வேணுமா? மகிழ்ச்சி வேணுமா? நல்ல மனம் வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு சோதனையை கொடுப்பார். டு பி டிஸ்டர்ப் ஆக வேண்டும். மரியாள் இது என்னவென்று திகைத்தாள். she was disturbed. இது எப்படி சாத்தியம்? யோசேப் நித்திரையில் அவர் கலக்கமுறலானார். இது என்ன? தேவதூதன் சொன்ன வார்த்தைகள். இப்படி ஒவ்வொருவரும் நித்திரையிலே கலக்கமுற்றவர்களாக இருந்தார்கள். அந்த கலக்கத்தை போக்குகிறவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள். எப்படிப்பட்ட கனவு? நம்ம சில பேரை வாழ்த்துக்கிறோம் இல்லையா, நைட்டு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ்னா என்ன? எங்கேயோ நல்ல சோலைவனத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி கனவு, அதை சொல்றோம் இல்லையா. அப்துல் கலாம் சொல்ற கனவு அப்படி அல்ல. அந்த கனவு உன்னை தூங்க வைக்க கூடாது. அந்த கனவு உனக்கு தூக்கத்தை கொடுக்க கூடாது. அந்த கனவினால் நீ உருப்பெற்று அதை சாதிக்க வேண்டும் என்கின்ற கனவு. அப்படிப்பட்ட கனவை தான் கடவுள் கொடுக்கின்றார். சூசைப்பிற்கும் சரி, மரியம்மாளுக்கும் சரி, 3 ராஜாக்களுக்கும் சரி, இப்படியாக. அதனால் அவர்கள் கலக்கமுற்றார்கள். ஆனால் அந்த கலக்கத்திலே இறைவன் அவர்களுக்கு துணையாக இருந்தார். இப்பெல்லாம் நமக்கு பைப்பு திறந்தா தண்ணி வந்துடுது. அந்த காலத்தில் தண்ணியெல்லாம் சுமந்துக்கிட்டு போகணும். இப்போ கூட சென்னையில் எல்லாம் ஒரே தண்ணியில் நிறைய புலம்பல் பார்க்குறோம். இப்போவும் அந்த காலத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்னன்னா, ஒரு கழி, அந்த கழியில் முன்னாடி ஒரு பக்கெட், பின்னாடி ஒரு பக்கெட் அல்லது ஒரு டின் வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, சுமந்துட்டு போவாங்க. அப்படி அந்த தண்ணீர் தழும்பாமல் இருப்பதற்கு ஒரு டெக்னிக் செய்வாங்க. அந்த பக்கெட் உள்ளார தண்ணி தழும்பாமல் இருப்பதற்கு ஒரு மரக்கட்டையை போடும், ஒரு பீஸ் ஆஃப் வுட் அதில் போட்டுருங்க. 2 பக்கெட்லையும் தண்ணி தழும்பாது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சில டெக்னிக் பாருங்க, எவ்வளவு தூரம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப இல்லை யார் நாங்கள் தண்ணி தூக்கிட்டு போறீங்க, கட்டையை போட போறீங்க, ஒண்ணுக்கு தேவை போறது கிடையாது. ஆனால் இது நடந்தது. தண்ணி தூக்கி செல்லும் பொழுது தழும்பாமல் இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு மரக்கட்டையை போட்டால் தழும்பாது. உன்னுடைய வாழ்வு தழும்புகிறதா? இயேசுவை போடு. இயேசு அங்க உள்ளே இருக்க வேண்டும். இயேசு உள்ளே இருந்தால் உனக்கு கலக்கம் இல்லை, தயக்கம் இல்லை, மயக்கம் இல்லை. இயேசு இல்லை என்றால் இருள். With Jesus you are a hero. Without Jesus you are a zero. இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று கிறிஸ்துமஸாக பிறக்கிறார். புத்தாடைகள், பலகாரங்கள், தோரணங்கள் நம்ம கோயிலில் ஜோடிக்கல. இந்த வெள்ளத்தின் காரணமாக அதிகமான ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு கிறிஸ்துமஸாக கொண்டாட வேண்டும் என்று புது வருஷத்துக்கு ஜோடிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு ஆதங்கத்தோடு நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸாக அமைய வேண்டும் என்பதனால், அதுதான் உண்மையான வெள்ளை மனது, நல்ல மனது. அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள் என்பது வேதத்தினுடைய வார்த்தைகள். ஆக இறுதியில் ஒரு சின்ன பிள்ளை கதை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த நல்ல மனசுக்காக எப்படி கதை? வழக்கமாக இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் இந்த ஸ்கிட் எல்லாம் வைப்பாங்க ஸ்கூல்ஸில். கிறிஸ்மஸ் ஸ்கிட், டான்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்மஸ் ஸ்கிட் வைக்கும் பொழுது சூசைப்பரும் மாதாவும் ஒரு கதவாக தட்டி இடம் கேட்கணும். என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் இடம் கொடுங்களேன். அந்த உள்ள கதவை திறந்துட்டு வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடு, அப்படி 3 வீட்லேயும் இடம் கேட்குற மாதிரி ஒரு காட்சி. முதல் வீட்டில் தட்டினார், இடம் வேணும், இல்லை அப்படின்னு சொல்லி டமார்னு கதவை சாத்திடுவான். 2வது வீடு, இடம் வேணும், வேறு விளைப்பார் சொல்லி கொடுக்கப்பட்ட நாடக வசனம். ஓகே. 3வது பேரும்
இடம் இல்லைன்னு சொல்லணும். மூன்றாவது பையனுக்கு கொஞ்சம் இளகிய மனசு. அவன் என்ன பண்ணுறான், டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி இடமில்லை அப்படின்னு சொல்லிடுறான். சூசைப்பை திரும்புது, ஜோசப் ஜோசப் இங்கே தான் இடம் இல்லை, எங்கள் வீட்டில் இடம் இருக்கு, எங்கள் வீட்டுக்கு வா, உனக்கு இடம் தரேன். அதுதான் வெள்ளை மனது. ஆக இயேசுவுக்கு என் உள்ளத்தில் இல்லத்தில் இடம் உண்டு. அவர் பிறப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். நம் உள்ளங்களை திறந்து வைப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருள் நம் உள்ளங்களில் நிறையும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.